முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கிற இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நாடிலே முஸ்லிம் சமுதாயம் எதில் உறுதியாக இருக்க வேண்டும், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த ஜும்மாவுடைய உரையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்திலே இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் மறுமையிலே வெற்றியடைய வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இந்த மறுமையிலே வெற்றியடைய வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் நல்ல காரியங்களை எல்லாம் செய்து வருகின்றோம். நாம் என்னதான் நல்ல காரியங்களை செய்தாலும் நாம் மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அடிப்படையாக நாம் எதிலே தெளிவாக இருக்க வேண்டும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமா, அந்த தௌஹீத் கொள்கையிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஏகத்துவ கலிமாவுடைய சாறு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்திலே எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அனைவருமே இந்த கலிமாவை முன்மொழியக்கூடியவர்களாக, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த கருத்திலே உடன்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கையிலே தெளிவோடு இருக்கிறார்களா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தந்த அடிப்படையிலே இருக்கிறதா என்பதிலே சரியான தெளிவில்லாமல் தான் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னாலும் அதிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறானா என்று கேள்வி கேட்டு பின்பற்றக்கூடியவர்களாக பெரும்பாலான முஸ்லிம்கள் இல்லை. நாம எந்த நேரத்திலும் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்கள், நமக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடியவர்கள் வழி தவறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே சில நேரங்களில் வழி தவறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. அப்படி இருந்த காரணத்தினால தானே நாம ஒரு காலத்துல மதுகபுவாதிகள் இருந்து கேள்வி கேட்டு அங்கிருந்து வந்தோம், தர்காவாதிகள்கிட்ட கேள்வி கேட்டு அங்கிருந்து வந்தோம், தரிகாவாதிகள்கிட்ட கேள்வி கேட்டு அங்கிருந்து வந்தோம். ஏன் வந்தோம்? அதையெல்லாம் சொன்னவர்கள் பெரிய அறிஞர்கள் தான், நம்முடைய முன்னோர்கள் தான், நமக்கு முன் சென்ற காலத்திலே வாழ்ந்து நிறைய விஷயங்களை அறிந்தவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களா இருந்தால் கூட அவர்கள் சொன்னது தவறு என்று விளங்கினோம்னா அங்கிருந்து வெளியே வந்தோம். அதுல கேள்வி கேட்டோம். மார்க்கத்திற்கு முரணான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதுல தெளிவில்லாத காரணத்துல நம்ம அங்கிருந்து வெளியே வந்தோம். இதே தெளிவு நாம மரணிக்கிறது வரைக்கும் நம்மகிட்ட இருக்கணும். நம்மிடம் நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் எந்த ஒரு மார்க்க சம்பந்தமான காரியம் நமக்கு சொல்லப்பட்டாலும், அது யார் சொன்னாலும், நாம இன்னைக்கு தௌஹீத் கொள்கையில இருக்கிறோம், ஏகத்துவ கொள்கையில இருந்தாலும் இவங்களும் என்னைக்கு சரியான நிலைமையிலே இருப்பாங்க நம்ம நினைக்க முடியுமா? இவங்க வழி மாற மாட்டாங்க நம்ம கன்ஃபார்மா உறுதி கொடுக்க முடியுமா? முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயம் சஹாபாக்கள், அவர்கள் கூட சில நேரங்கள்ல மௌனமாக இருந்திருக்கிறார்கள். வழி தவறி போகக்கூடிய நேரத்துல மௌனமாக இருந்து ஆதரித்திருக்கின்றார்கள். சில பேர் வழி தவறி போகக்கூடிய நிலைமைக்கும் போயிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் சிலர், ஒரு சொற்பமான மக்கள் எழுந்து கேள்வி கேட்டு அவர்களை திருத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு நடந்த சம்பவங்கள். ரசூல்லா காலத்திற்கு பிறகு ரொம்ப வருஷம் ஆயிரம் இல்ல, 1000 வருஷம் 500 வருஷத்துக்கு பிறகு இல்ல, ரசூல்லா மரணித்து சில 10 ஆண்டுகள் அதுக்குள்ளாடியே சில தவறுகளை, சில காரியங்களை மாற்றமாக செய்ய தொடங்கி வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு மதீனால மர்வான் அவர்கள் ஆளுநரா இருக்கிறாரு. அவர்கள் மதீனாவுடைய ஆட்சி தலைவரா இருக்கிறாரு, கவர்னரா இருக்கிறாரு. அப்ப பெருநாள் நேரம் வருது, பெருநாள் நாள் வருது. அப்ப பெருநாள் துணைக்கு மக்கள் எல்லாம் குழுமுகிறார்கள். குழுமும் பொழுது மெம்பரை கொண்டு போடுறாங்க. பெருநாள் துணைக்கு உரை நிகழ்த்துவதற்காக மெம்பரை கொண்டு போடுறாங்க. பெருநாள் தொழுகை எப்படி நடைபெறும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு கூட
எந்த மாற்றமும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஃபாலோ பண்றோம்? பெருநாள் தொழுகைன்னா முதல்ல தொழுகை நடக்கும். தொழுகை முடிந்ததுக்கு பிறகு உரை நிகழ்த்துவார்கள். இமாமா இருக்கிறக்கூடியவர் உரை நிகழ்த்துவார். தொழுகை முடிஞ்ச பிறகு நிகழ்த்துவார். ஜும்மாவுக்கு அதுக்கு வித்தியாசம். ஜும்மா எப்படி நடைபெறும்? முதல்ல உரை நிகழ்த்துவோம், அதுக்கு பிறகு தொழுகை நடக்கும். பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் முதல்ல தொழுகை நடக்கும், பிறகு உரை நிகழ்த்துவார்கள். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இந்த மர்வான் அவர்கள் என்ன பண்றாங்க, மிம்பரை கொண்டு போட்ட உடனே போய் உட்கார்ந்துடுறாங்க. அந்த மிம்பர்ல ஏறி உட்கார போறாங்க. அபூ சயீதுல் குத்ரி அவர்கள் அந்த சஹாபி தடுக்கிறாங்க. என்ன மெம்பர்ல போய் உட்கார போறீங்க, தொழுகை நடக்கணும், அதுக்கு முன்னாடி நீங்க மெம்பர்ல உட்கார போறீங்க தடுக்கிறாங்க. மெம்பரே முதல்ல ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத ஒரு வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல மெம்பர் என்ற ஒரு இதே கிடையாது, அதை போடுறாங்க. இதுல ஒரு உட்கார போறாரு, மர்வான் அவர் உட்கார போறாரு. அபூ சயீதுல் குத்ரி தடுக்கிறாரு. தடுத்ததையும் மீறி அவர் போய் உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து உரை நிகழ்த்த ஆரம்பிச்சிடுறாரு. உரை நிகழ்த்தி முடிஞ்ச உடனே அபூ சயீத் அவர்கள் அவரை பிடிச்சி கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எப்படி இப்படி செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகுதான் உரை நிகழ்த்துவாங்க, நீங்க உரையை முதல்ல எப்படி நிகழ்த்தலாம்? இது ரசூலுல்லாஹ் செய்வதற்கு மாற்றமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர்கள் நீங்களா? அவர்கள் செய்த காரியம் தான் சிறந்த காரியம், அதுதான் நாம் ஃபாலோ பண்ணுவதற்கு பின்பற்றுவதற்கு ஏற்ற காரியம். நீங்க புதுசா ஒரு நடைமுறையை கொண்டு வர்றீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்ற, அது காலம் மறைவேறி போச்சு, அது கடந்த காலம், அதை ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. இவரு கடும் கோபத்துல அதுக்கு எச்சரிக்கை விடுற, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல மீறி வழிகாட்டுதலை மீறி நீங்க செய்யலாமான்னு எச்சரிக்கை விட்ட உடனே அவர் அடுத்த பதில் சொன்னது, அது இதாவது சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பதில் சொல்றாரு, அது தொழுகை முடிஞ்ச உடனே மக்களை எந்திரிச்சு போயிடுறாங்க. தொழுகை நடக்கிறது எல்லாம் தொழுகைதான் முக்கியம் நினைச்சிட்டு வர்றாங்க. தொழுகை முடிஞ்சோன்னு எழுந்திரிச்சு எல்லாரும் போயிடுறாங்க. அப்புறம் நான் உரை நிகழ்த்தலாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி ஆயிருது, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறாரு. ஆனா அவர் உடல்ல அது தவறு என்று அந்த இடத்துல சுட்டி காட்டி எச்சரிக்கிறார். அவர் அன்னைக்கு எச்சரித்த காரணத்தினால்தான் ஒரு ஆட்சி தலைவர், அவர் பவர்ல இருந்த ஒருத்தர், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்பாட்டுக்கு மாற்றமான காரியத்தை செய்யும் பொழுது தடுத்தனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெருநாள் தொழுகை அதே மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு யாரோ ஒரே ஒருத்தர் தான் கேட்டிருக்கிறார். ஒரே இன்னொரு ஹதீஸ் ரெண்டு பேர் இன்னொருத்தர் கேட்டதாக செய்திருக்கு. மற்றபடி அங்க இருந்த சபையில இருந்த அனைவருமே யாரு? சாதாரண ஆட்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் படித்த சஹாபாக்கள், தாபியீன்கள், அவங்கதான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட மக்களா இருந்த பிறகு கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை கற்ற மக்களா இருந்த பிறகு கூட ஒரு ஆட்சி தலைவர் செய்யறாரு, ஒரு ஆளுநர் செய்யறாரு, நம்ம எப்படி கேட்கறது அப்படி மௌனமா இருந்தாங்க. அப்ப பாருங்க, அப்படி மௌனமா இருந்த காரணத்தினாலதான் இவர் எழுந்திருச்சு கேட்கிறாரு. இவரு தைரியமா எழுந்திருச்சு கேட்கிறாரு. கேட்டு அது தவறை அந்த இடத்துல திருத்துறாரு சொன்னால் அனைத்து சகாபாக்களும் அந்த இடத்துல மௌனமாக இருந்து ஒரு தவறுக்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு நமக்கு சொல்லித் தரக்கூடியவங்க, நமக்கு கற்றுத்தரக்கூடியவங்க, நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வழிகாட்டக்கூடிய அறிஞர்கள்லாம் எப்பவுமே கரெக்டா இருப்பாங்க நம்ம நினைக்கலாமா? ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் படிச்ச சஹாபாக்களே ஒரு தவறுக்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாட்டுக்கு மாற்றமா நடக்கும் பொழுது கண்டுக்காம இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க சொல்றதெல்லாம் நம்ம கண்மூடி பின்பற்றலாமா? பின்பற்றக்கூடாது. யார் எதை சொன்னாலும் நாம எப்படி இருக்கணும்? தௌஹீத் என்று சொன்னால் மரணிக்கிறது வரைக்கும் நமக்கு சொல்லப்படக்கூடிய மார்க்க சம்பந்தமான காரியங்கள் அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்குதா, ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டின மாதிரி இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா என்று பார்த்து பார்த்து பின்பற்றணும். இல்லைன்னா நம்ம வழிதவறி போயிடும். எந்த நேரத்துல வழிதவறி போயிடும்? சஹாபாக்களுக்கு என்ன நிலைமைன்னா, நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்கள் எதிரியாக இருந்தால் கூட, நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தா கூட, அவங்க சொல்றது கரெக்டா இருந்தா நம்ம ஏத்துக்கிடணும். அதுல நீ எப்படி என்கிட்ட சொல்லலாம், நீ சொல்றதை நான் கேட்கணுமா, நாங்க இப்படிதான் வழிவழியா செய்துட்டு இருக்கிறோம், என்னோட நீ பெரிய அறிவாளியா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னைக்குமே தவறை சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாம அதுல மீறி போயிடக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு யூத பாதிரியார் வர்றாரு. ஒரு யூத பாதிரியார் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நீங்க இணை கற்பிக்க மாட்டீங்க, சிறுக்கு வைக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க, மக்களுக்கு அதெல்லாம் பிரச்சாரம் பண்றீங்க, இறைவனுக்கு இணையாக எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு சொல்றீங்க, ஆனா உங்க தோழர்கள் சிறுக்கு வைக்கிறாங்களா, அதை நீங்க கண்டுகிட்டீங்களா, அதை கவனிச்சீங்களான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியம், நம்முடைய தோழர்கள் நம்மிடம் பாடம் படித்தவர்கள் எப்படி சிறுக்கு வைப்பாங்க, அது எங்க சிறுக்கு வைக்கிறான்னு கேட்கிறாங்க. அந்த யூத பாதிரியார் சொல்றாரு, நீங்க எது செய்தாலும்
எதுக்காக வேண்டி நீங்க சத்தியம் செய்தாலும் அல்லாஹ்வின் மீதான சத்தியம் பண்ணணும். ஒரு காரியத்தை நீ அன்னைக்கு வருவேன், அல்லாஹ்வின் சத்தியமா வருவேன், இந்த காரியத்தை செய்வேன், அல்லாஹ்வின் சத்தியமா செய்வேன், அப்படிதான் நீங்க சொல்லணும். ஆனா உங்களுடைய தோழர்கள் கௌபத்துல்லா மேல சத்தியம் பண்றாங்களே, கௌபத்துல்லா சத்தியம் பண்ணாங்கன்னா அப்ப அல்லாஹ் கௌபத்துல்லா ஒண்ணா, அப்ப சிரிக்க வைக்கிறது தானே அப்படின்னு ரசூல்லா கேட்கிறாங்க. ரசூல்லா கவனிக்கிறாங்க. ஒரு எதிரி யூத சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பாதிரியார் சொல்றாருன்னு சொல்லி ரசூல்லா பார்க்கல. ஆமா, இது கரெக்ட் இல்ல, அந்த மக்கள்கிட்ட வழிமுறையா இருந்திருக்குது. ரசூல்லா ஏகத்துவத்தை சொன்ன பிறகு கூட இறைவன் மீதுதான் சத்தியம் பண்ணணும், உம்மா மீது, வாப்பா மீது, நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் மீது, ஒரு குரான் மீது எதுவுமே சத்தியம் பண்ணக்கூடாது. எதுல சத்தியம் பண்றதா இருந்தாலும், எதுக்காக பண்றதா இருந்தாலும் அல்லாஹ் மீதுதான் சத்தியம் பண்ணணும், இப்படி நம்ம சொல்லி தந்திருக்கிறோம். இவங்க கௌபத்துல்லா மேல சத்தியம் பண்றாங்களே, ஒரு பாதியார் நம்மகிட்ட சொல்றாரு, நீங்க சொல்ற நான் கேட்க முடியாது, ஏன் தோழர்கள் அப்படி செய்யறாங்கன்னா அப்படி செய்வோம் அப்படின்னு ரசூல்லா சொல்லல. உடனே அந்த இடத்துல அறிவிக்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாது, இது தவறு. யார் ஒருவர் அல்லாவுக்கு இணையாக அல்லாவை விடுத்து வேறு எதிர் மீதும் சத்தியம் செய்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நாம அல்லாவுக்கு மீது சத்தியம் பண்ணாம உம்மா மேலேயோ வாப்பா மேலேயோ, சில பேர் அறியாமையில குரான் மேல கூட சத்தியம் பண்ணுவாங்க, குரான் மேல சத்தியமான்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுவது இணை கற்பித்தலாகும் ரசூல்லா எச்சரிக்கிறாங்க. அப்போ இது எவ்வளவு நுணுக்கமாக இணை வைப்பு பாருங்க. நுணுக்கமா அந்த மனிதர் பார்த்திருக்கிறாரு. ஒரு எதிரி சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நீ ரொம்ப இதோ, நீ கரெக்டா இருக்கிறியோ, நீ என்கிட்ட சொல்ல விட்டுன்னு கேட்போம். ரசூல்லா என்ன பண்றாங்க, அவர் சொன்னது சரியான்னு பாக்குறாங்க. அவர் இணை கற்பிப்பது பாவங்கிறது அந்த யூத பாதியார் விளங்கி இதை நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க தோழர்கள் இப்படி செய்யறாங்களே சுட்டி காட்டும் பொழுது ரசூல்லா எதிரி என்று கூட பார்க்காமல் அந்த தவறை திருத்துவதற்கு மக்கள்கிட்ட எச்சரிக்கை பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றாரு, இன்னும் ஒண்ணு இருக்குது அடுத்த அந்த மனிதர் திரும்பவும் சொல்றாரு, இன்னொரு விஷயத்துல நீங்க சிறுக்கு பண்றீங்க, நீங்க எந்த காரியம் நடந்தாலும் அல்லாவுடைய நாட்டுப்படிதான் நடக்குன்னு சொல்லி சொல்லணும். அதுதானே சிறுக்கு வைக்காம ஏகத்துவத்தை மொழியக்கூடிய விஷயம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க தோழர்கள் என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு காரியம் நடந்துட்டுங்கன்னா உங்ககிட்ட சொல்றாங்க அல்லாவுடைய நாட்டுப்படியும் நடக்குது, உங்க நாட்டுப்படியும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா? மாசா அல்லாஹ் சிறுத்த நீங்க நாடியபடி நடக்குது, அல்லாஹ் நாடியபடியும் நடக்குதுன்றாங்க. அப்ப நீங்களும் அல்லாஹ் ஒண்ணா, இப்படி அந்த மனிதர் கேட்கிறாரு பாருங்க. அந்த பாதிரியார் எவ்வளவு கவனிச்சிருக்கிறாரு பாருங்க, மக்களுடைய பழக்க வழக்கத்தை கவனிச்சு ரசூல்லாட்ட சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் யோசித்த நீங்க நாடியபடியும் அல்லாஹ் நாடியபடியும் நடக்குன்னு உங்க தோழர்கள் சொல்றாங்க ஒரு காரியத்தை நடக்கும் பொழுது, அதை நீங்க கவனிக்கலையா, அப்ப இது சிறுக்கு தானே அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டவுடனே ரசூல்லா அதையும் பாக்குறாங்க, அவர் சொன்னது சரின்னு தான் பாக்குறாங்க. அவர் யாரோ ஒருத்தர் எதிரி சமுதாயத்தை சார்ந்த சொன்னாலும் பார்க்கல. உடனே மக்களுக்கு சொல்றாங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் சும்மா சிரித்தன்னு சொல்லுங்க, இறைவன் நாடியபடிதான் நடக்கிறது, பின்பு அதற்கு பிறகு முகமது விருப்பப்படி நடந்திருக்கிறது, இப்படி சொல்லுங்க, என்னுடைய விருப்பப்படி நடந்திருக்கு சொல்லுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அந்த எதிரி சமுதாயத்தை சார்ந்த யூத சமுதாயத்தை சார்ந்த ஒரு பாதிரியார் சொன்ன பிறகு கூட அவர் சொன்னது சரியானு பாக்குறாங்க. அப்ப எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கணும், யாரு சொன்னாலும் பார்க்க கூடாது. நம்மிடம் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த காரியம் சொல்பவர் நம்ம தவறை யார் சுட்டி காட்டுகிறார் அதை பார்க்க கூடாது. சுட்டி காட்டக்கூடிய விஷயம் கரெக்டான்னு பார்க்கணும், இது சரியான்னு பார்க்கணும். நாம ஒவ்வொரு காரியத்தையும் இதை நோக்கமா பார்க்கணும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம எப்படி இருக்கணும், நம் மார்க்கம் சம்பந்தமா நமக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது சொன்னால் அது அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா இருக்குதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமா இருக்கிறதா, இதை பார்க்கணும். இதை பார்க்காம நம்ம முன்னாள்கள் சொன்னாங்க, நமக்கு முன் சென்ற காலத்துல அறிஞர்கள் சொன்னாங்க, நம்ம பின்பற்றோம்னா அது நம்ம நாளை மறுமையில எந்த பலனையும் தராது. பலனை தராது மட்டும் இல்லாம நம்மள நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். மண் அழுதி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ, என்னுடைய உத்தரவு இல்லாமல் எனக்கு பிறகு யாராவது புதிதாக ஒரு காரியத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் அது ஃபஹுவ, அது நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும் ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாம, ரசூலுல்லாஹ் வழிகாட்டாம ஒரு காரியத்தை யாரா இருந்தாலும், நம்ம மதுரபுவாதி, தர்காவாதி, தரிகாவாதி அவன் சொல்லதான் கேட்க மாட்டேங்கிறது இல்ல. தௌஹீது ஜமாத், தௌஹீது இயக்கத்துல நம்ம இருக்கிறோமா, அதுல இருந்தா கூட அதுல ஒரு அறிஞர் நமக்கு ஒரு தவறான செயல்பாட்டை காட்டுறாரு, அதுல நமக்கு சரியில்லை, இது தவறு விளங்கணும்னா அதை எதிர்த்து கேட்கக்கூடியவர்களா இருக்கணும், அது தவறை சுட்டி காட்டக்கூடியவர்களா அபூ சயீத் குத்ரி மாதிரி நம்ம இருக்கணும். மர்வான் மாதிரி ஆட்கள் அடிக்கடி வருவாங்க. நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல மர்வான் மாதிரி ஆட்சி அதிகாரம், அமைப்பின் அதிகாரத்தை கையில வச்சிருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வருவாங்க. அப்படி வரும் பொழுதெல்லாம் அதை எதிர்த்து ஒரு ஆளா இருந்தா கூட,
தனியா இருந்தா கூட எதிர்த்து சுட்டி காட்டக்கூடியவர்களாக ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் இருக்கணும். அதுதான் இறுதி வரைக்கும் எதிர்த்து நம்ம நிலைச்சிருக்க வைக்கும். நாம அதை கவனிக்காம கண்டு காணாம இவ்வளவு நாள் செய்துட்டோம நம்ம இந்த இதுல இருக்கிறோம இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பயணிச்சோம்னு சொன்னா அது நம்ம வழிகேட்டுல கொண்டு போய் ரசூலா சொல்றாங்களா இல்லையா? நீங்க முன் சென்ற சமுதாயத்தை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்க பின்பற்றுவீங்க. சில நேரங்களில் பின்பற்ற நிலைமை எப்படி பின்பற்றுவீங்க? ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீங்க, முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீங்க. அவங்க உடம்பு பந்துக்குள்ள நுழைஞ்சா கூட நீங்களும் உடம்பு பந்துக்குள்ள நுழைவீங்க. அந்த மாதிரிலாம் நீங்க போயிருவீங்க. கவனமா இருங்கன்னு ரசூலா எச்சரிக்கிறாங்க. ரசூல்லா எச்சரிக்கிறாங்க. இது சொல்றது அபூ சயீத் குத்ரி அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலா அப்படி எச்சரிக்கிறாங்க. நம்முடைய நிலைமை செல்ல அப்படி போயிடும். நமக்கு முன் சென்றவர்கள், நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், நமக்கு விருப்பப்பட்டவர்கள் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? அது அல்லாஹ் சொன்னானா ரசூல்லா சொன்னாங்களா அப்படின்னு பார்க்க மாட்டோம். அப்படி பின்பற்றக்கூடியவா போயிடும். அப்படி பின்பற்றக்கூடியவா போயிடக்கூடாது என்று சொல்லி எச்சரித்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம எந்த காலகட்டத்திலையும் நம்ம கவனமா இருக்கு. ரசூல்லா காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களே சில நேரங்களில் மாறி இருக்கிறாங்கன்னு அந்த சம்பவங்களை பார்க்கும்போது தெரியுதா இல்லையா? ரசூலா எப்படிப்பட்ட சமுதாயம் அந்த மக்களை சொன்னாங்க. என்னுடைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம் ரசூலா சொன்னாங்க. சஹாபாக்கள் சிறந்த சமுதாயம், அதற்கு பிறகு சிறந்த சமுதாயம், அதற்கு அடுத்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க, அதற்கு பிறகு சிறந்த சமுதாயம், அதற்கு அடுத்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க என்று சொல்லி ரசூல்லா எந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்களோ, அடையாளப்படுத்துறாங்களோ அந்த சமுதாயமே சில நேரங்கள் என்ன ஆயிடுறாங்க? வழிதவர கவனக்குறைவுனால வழிதவர நிலைமைக்கு போயிடுறாங்க என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டக்கூடியவங்க நம்ம யாரை ஃபாலோ பண்றோமோ அவங்க எந்த நேரத்திலையும் மாறலாமா இல்லையா? நமக்கு சொல்லி தரக்கூடிய அறிஞர்கள் பெரிய ஆளா இருக்கலாம், மார்க்கத்தை கரைச்சு குடிச்சவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில மாறி போகக்கூடிய நிலைமை வரும். நாம தான் கவனமா இருக்கணும். நாம தான் அவங்களை எடுத்து கூறக்கூடியவர்களா இருக்கணும். நாம தான் அதை சுட்டி காட்டக்கூடியவளா இருக்கணும். அப்படி சுட்டி காட்டக்கூடியவளா நாம இருந்தால்தான் நாம நாளை மறுமையில வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா நாம நாளை மறுமையில அல்ல சொல்றான் பாருங்க, இன்னா அத்தானாவ சாதத்தினாவ குஃப்ரானா அலல்லுன சரிங்களா, நாங்க எங்களுடைய தலைவர்களே பெரியார்களே நாங்க நம்பணுமே, அவங்கள ஃபாலோ பண்ணோமே, எங்களை இப்படி நரகத்துல வழிகெடுத்து நரகத்துல கொண்டு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாளைக்கு மறுமையில நம்ம புறம்போம் என்று சொல்லி யாரெல்லாம் தலைவர்களையும் அறிஞர்களையும் கண்மூடித்தனமா பின்பற்றினார்களோ, அல்லாஹ் சொன்னானா ரசூல்லா சொன்னாங்களான்னு பார்க்காம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாம பெரியார்கள் மகான்கள் அறிஞர்கள் சொன்னாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா நம்முடைய நிலைமை மறுபடியும் இந்த மாதிரி குழம்பக்கூடிய நிலைமைக்கு போயிடும். அல்லாஹ் அதான் எச்சரிக்கிறான். அப்ப நம்முடைய காரியங்கள் எந்த சூழ்நிலையிலும் மார்க்கத்துக்கு உட்பட்டதா இருக்குதா பார்த்து பார்த்து பின்பற்றோம். இன்னைக்கு தௌஹீத சொன்னவங்க கூட சில விஷயங்கள்ல தவறி சொல்லும் பொழுது, மாற்றி சொல்லும் பொழுது நம்ம இவ்வளவு நாள் அதுல தானே இருந்துட்டோம் இப்படி கேட்கறது, அவங்க சொன்னா சரியாதான் இருக்குன்னு போறாங்களா இல்லையா? இந்த உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா இந்த பெருநாள் தொழுகை இருக்குது. பெருநாள் தொழுகை என்பது ஒரு கடமையான தொழுகை. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகைன்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை பெருநாள் தொழுகை வருது, அன்னைக்கு ஜும்மாவும் இருக்குது. ஜும்மாவும் பெருநாள் தொழுகையும் ஒரே நாள்ல இருந்தால் நாம ஜும்மா விட்டுறலாம், ஆனா பெருநாள் தொழுகை தொழணும். இப்படி நமக்கு ரசூல்லா காட்டி தந்திருக்கிறாங்க. பெருநாள் தொழுகையும் ஜும்மாவும் ஒரே நாள்ல வந்தது என்று சொன்னால் நாம ஜும்மா விட்டுறலாம். ஜும்மா எப்படிப்பட்ட தொழுகை? பர்லான தொழுகை, கடமையான தொழுகை. ஜும்மா தொழுகை விடக்கூடாதுன்னு ரசூல்லா எச்சரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஜும்மா தொழுகை கட்டாய கடமையான தொழுகையை ஒரு பெருநாள் தொழுகைக்காக விடலாம் என்று சொன்னால் பெருநாள் தொழுகை எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு நம்ம பேண வேண்டிய தொழுகை. அந்த தொழுகைய தௌஹீத் மக்கள்லயே சில பேர் என்ன சொல்றாங்க, அது சுன்னத்து சொல்றாங்க. இப்படி போயிட்டாங்க பாருங்க. அதையும் கண்டு காணாம அதையும் கேள்வி கேட்காம இருக்கக்கூடிய தௌஹீத் மக்கள் இருக்கதானே செய்யறாங்க. பெருநாள் தொழுகை சுன்னத்துல என்ன அர்த்தம்? பர்லுன்னா செய்தா நன்மை, செய்யலன்னா குற்றம், அல்ல குற்றம் பிடிப்பான். நம்ம பர்லு தொழுகைய தொழுதா நன்மை கிடைக்கும், தொழாம விட்டா அல்லாட்ட பதில் சொல்லணும். ஏன் தொழலன்னு பதில் சொல்லணும், இல்லைன்னா அல்ல தண்டனை தருவான். சுன்னத்து தொழுகை இப்படி செய்தா நன்மை, செய்யலன்னா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அல்ல சுன்னத்துக்கு கேள்வி கேட்க மாட்டான். ஆனா செய்தா நமக்கு நன்மை கிடைக்கும். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்ப சுன்னத்து தொழுகையாக இந்த பெருநாள் தொழுகை சொன்னார் என்று சொன்னால் வருஷத்துக்கு ஒரு தொழக்கூடிய மக்களும் சில பேர் இருக்கிறாங்க. பள்ளிக்கே வராம பெருநாள் தொழுகைக்கு மட்டும் வரக்கூடிய மக்களும் இருப்பான். அவன் என்ன நினைப்பான், இது சுன்னத்து தானே, செய்தா நன்மை, செய்யலன்னா குற்றம் பிடிக்க மாட்டான்ல, எதுக்கு அப்படி போயிட்டா அந்த பாவம் யாருக்கு போய் சேரும்? அதுக்கு அந்த செயல்பாட்டு அந்த மக்கள் மத்தியில திணிக்கும் பொழுது அதை செய்யாம அவன் தவிர்த்துட்டு போனான்னு சொன்னா அந்த பாவத்திற்கு யார் காரணமாவா? அப்ப இதை நம்ம இதை கேள்வி கேட்காம அதுக்கு உடந்தையா இருந்தோம்னா நமக்கும் அந்த குற்றம் சேருமா இல்லையா?
அப்ப தௌஹீத் மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களே ஒரு கடமையான தொழுகை, மார்க்கம் வலியுறுத்திருக்கக்கூடிய தொழுகை. ரசூலுல்லாஹ் பெண்கள் கூட அந்த திடலுக்கு வரணும், அங்க உள்ள நிகழ்ச்சிகளை கலந்துக்கிடணும் என்று சொல்லி வலியுறுத்திருக்கக்கூடிய தொழுகை. சும்மா கூட பெண்களை பள்ளிவாசலுக்கு வரணும் ரசூலுல்லாஹ் சொல்லல மாதவிடாய் காலத்துல. ஆனா பெருநாள் தொழுகைக்கு மாதவிடாயா இருந்தால் கூட, குளிப்பு கடமையா இருந்தால் கூட அந்த திடலுக்கு வரலாம்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகைய சுன்னத்துன்னு சொல்லும் பொழுது, நாம இவ்வளவு நாள் இருந்த அமைப்புல, நாம இவ்வளவு நாள் பின்பற்றின கொள்கை மக்கள்ல, நாம இவ்வளவு நாள் இவங்க கூட பயணிச்சிருக்கோம். எப்படி கேள்வி கேட்க இன்னைக்கு பயணிக்கிறார்களா இல்லையா? இது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? ஒவ்வொரு காரியம் படிப்படியா ஒவ்வொன்றையா இப்படி போச்சுங்கன்னா நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப யாரா இருந்தாலும், எந்த அமைப்பு, இயக்கம், ஜமாத்து, அதெல்லாம் பார்க்க கூடாது. சொல்ற விஷயம் குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா? யார் என்ன சொன்னாலும் அவர்களை சட்டை பிடித்து கேள்வி கேட்கக்கூடியவராக ஒரு தௌஹீத்வாதி இருக்கணும். அவனை இறுதி வரைக்கும் அந்த கொள்கையில இருக்கணும். கொஞ்சம் கவனமற்று இருந்தோம்னா நாம இவ்வளவு நாள் செய்த நல்லறங்களும் பாழாய் போயிடும். நம்ம செய்த நல்லறங்கள்லாம் மார்க்கத்தின் வரம்புகளை மீறி போயிட்டோம்னா, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான செயல்பாடுகள்ல விதத்துல போய் சேர்ந்தோம்னா நம்முடைய நல்லறங்கள்லாம் கடைசியில இல்லாம போகிற நிலைமைக்கு ஆளாயிடும் என்பதை நம்ம உணர்ந்து, நம்முடைய காரியங்கள் மார்க்க சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறதா, அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டு நம்முடைய மார்க்க கடமைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நல்லடியார்களே, மறுமை வெற்றி குர்ஆன் ஹதீஸ் வஹி மட்டுமே மார்க்கம் என்ற கொள்கையில்தான் இருக்கிறது என்பதை நாம் முதல் உரையிலே பார்த்தோம். இதற்கு முத்தாய்ப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக் லாஹிரின இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரைக்கும் சத்தியத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக போராடி கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்போ வழி தவறி மக்கள் போவார்கள் இதுல விளங்குது. ஒரு சிறிய கூட்டம் இருக்குமா, அந்த கூட்டம் என்ன பண்ணும், அவங்க அமல்கள் செய்யற மாதிரி எந்த காலகட்டத்திலையும் வழி தவறி மக்கள் போகும் பொழுது சத்தியத்தை எடுத்து சொல்லி சத்தியத்தை பேசக்கூடிய மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துல நாமளும் பயணிக்கக்கூடியவங்களா இருக்கணும்.